ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் விஜய் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், முக்குமு சீரிஸ் வந்து பார்ட் 1 பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி பார்ட் 2 வருது. பார்ட் 2ல் என்னன்னு கேட்குறீங்கன்னா, நம்ம கோபுரோவில் இருக்கிற நிறைய வீடியோஸ் ஃபார்மேட் ஆகிடுச்சு. ப்ளஸ் என்ன ஆயிடுச்சுன்னே தெரில, எதனால் ஃபார்மேட் ஆகிடுச்சுன்னு தெரில, மெமரி கார்டு. அதனால் எப்படியோ நான் ரெக்கவரி பண்ணி பேக்கப் பண்ணி சில வீடியோஸ் மட்டும் எடுத்திருக்கேன். அது ஒரு சில வீடியோஸ்னால் எடுக்க முடிஞ்சிச்சு, ஏன்னா கம்மியான எம்பி மட்டும் எடுக்க முடிஞ்சிச்சு. சில வீடியோஸ் 4GB 5GBன்னு வந்துச்சு. அந்த 4GB 5GB நம்மளால் ரெக்கவரி பண்ண முடியல. அதனால் இந்த ப்ளாக் கொஞ்சம் டிலேயாகவும் வரலாம், இல்லைன்னா விட்டு கிளிப்பிங் டக்குன்னு பார்த்துட்ருப்பீங்க, டக்குன்னு வேறு இடத்துக்கு போகும், டக்குன்னு பார்த்தீங்க டக்குன்னு வேறு இடத்துக்கு போகும். கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. இந்த ப்ளாகை பாருங்கள், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். அதுக்கடுத்து வர ப்ளாக் எல்லாமே நம்ம ஐஃபோனில் தான் எடுத்தது. அது எல்லாமே அந்த வீடியோஸ் எல்லாமே இருக்குது. அது இன்னும் ஃபன்னாக போகும். வாங்க இன்றைக்கி வீடியோக்கு போகலாம். காய்ஸ், இந்த இடம்னா பிரியிறது கரெக்டாக. இந்த இடம் காவிரி ஆறு போகுது, இந்த சைடு கொள்ளிடம் டேம் போகுது. கரெக்டாக இதெல்லாம் சென்டர் பாயிண்ட்டு, முக்கும்பூருக்கு சென்டர் பாயிண்ட் இதெல்லாம். இங்கே இதெல்லாம் ரெண்டுமே பிரிக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சி மீன் சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. உயிரோட மீன் கைஸ், சுத்தமாக இருக்கும், பயம் இல்லாமல் வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் சமைக்கலாம். நிறையா தண்ணி போகுது. அந்த சைடு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா எல்லாமே கல்லணையில் போய் ஃபஸ்ட்டு நொம்புனானா அதுக்கப்புறம் இங்கே செட்டர் போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து தேக்குவாங்க. அது வரைக்கும் எல்லா தண்ணியும் போயிட்டுருக்கும். இங்கே பாருங்கள், கொள்ளிடம் டேமில் எந்த தண்ணியும் ஓப்பன் பண்ணல கைஸ். அதனால் எல்லா தண்ணியும் இந்த சைடெலாம் போயிட்டுருக்கு. எல்லாமே காவிரி வழியானா விட்டுட்ருக்காங்க. தெரியுதுன்னு நினைக்கிறோம் உங்களுக்கு ஃபோர்ஸ். வெயிட் பண்ண அப்படியே நம்ம ஐஃபோனுக்கு மாறுவோம். ஏன்னா அதெல்லாம் காவிரியிலேருந்து கொள்ளிடத்தில் டேம் உடஞ்சிருக்குன்னா அந்த சைடு தண்ணி போகல. அதனால இந்த சைடு வழியானா திறந்து விட்டுட்ருக்காங்க. தண்ணி ஃபோர்ஸ் எல்லாமே இந்த சைடு தான் போயிட்டுருக்கு. அந்த சைடு அப்படியே கொள்ளிடும், இந்த சைடு பெரிய இடம். இந்த இதெல்லாம் கொள்ளிடம் டேமு. இதெல்லாம் உடஞ்சிச்சு ஒரு காலத்தில். எந்த வருஷம் உடஞ்சிச்சின்னு தெரில, 2018 2019 சம்திங் உடஞ்சிச்சு. இதில் போகிறப்பனா நிறையா தண்ணி லீக்கேஜ் ஆகி போணுச்சு எல்லாம் கொள்ளிடத்துக்கு. அங்கே கல்லணையே நம்பி போயிடுச்சு, அந்தளவுக்கு தண்ணி போணுச்சு. அதுக்கப்புறம் புதுசாக அந்த சைடு கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த சைடு போவோம், உங்களுக்கு காட்டுறேன். அந்த சைடு இந்த சைடு நாங்கள் புதுசாக கட்டினது, இது பழசு. அப்புறம் எவ்வளோ தண்ணி இருக்குன்ட்டு. நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா முக்கம்பூரில் இருக்கோம். பார்க் இதெல்லாம். ஆனால் பார்க் ஒழுங்காக மெயின்டெனன்ஸ் பண்ணல. நம்ம உல்ஃப் இங்கே நின்றுட்டுருக்கு. நம்ம உல்ஃபோட ஸ்டிக்கர் இங்கே யாரும் பார்க்கல, அப்படி காட்டுறேன் பாருங்கள். நம்ம உல்ஃப் பார்த்தீங்களா, அப்பா அம்மா ஒட்டியிருக்கேன், ப்ளஸ் இந்த கண் ஒட்டியிருக்காங்க. ஏன்னா இங்கே குரங்கு ஜாஸ்தினால வண்டி சாவி ஹெல்மெட்டு எல்லாமே கையில் எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் வந்தாலும் ஒழுங்காக வாங்க, அசால்ட்டாக இருந்துடாதீங்க. குரங்கு எடுத்துகிட்டு போயிடும். குரங்கு இல்லைன்னு மட்டும் நினச்சிடாதீங்க, எங்கே இருந்தாலும் வந்துடும். இந்த இதில் இதெல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணலங்க. ஒழுங்காக மெயின்டெனன்ஸ் பண்ணாங்கன்னா செம்மையாக இருக்கும். இப்போ அந்த சைடு வழியாக தான் போகணுங்க. புதுப்பாலம் இன்னும் ஓப்பன் பண்ணல. புதுப்பாலம் வழியாக தான் போகிறாங்களோ இல்லைங்க, புதுப்பாலம் வழியாக யாரும் போகல. எல்லாம் அந்த சைடு அண்டர் கிரவுண்ட் வழியாக இறங்கி போயிட்டுருக்காங்க. மெயின்டெனன்ஸ் பண்ணல. இது அப்படியே கொடமுத்தி சொல்லுவாங்க. பாருங்க, இப்போ நம்ம அந்த சைடாக போனோம், இப்போ இந்த சைடாக போகிறோம். அதாவது கொள்ளிடம் பாலத்துக்கிட்ட போயிட்டுருக்கோம். அதாவது புதுப்பாலம் உங்களுக்கு காட்டணும்ல, காட்டாமல் இருந்தால் அதுவும் இதாயிரும்ல, தெய்வ குத்தம் ஆயிரும்ல. அதனால் நம்ம அந்த சைடு போகிறோங்க. நான் பட்டர்ஃப்ளை பார்க் வழியாக போகலான்னு நினச்சேன். பட்டர்ஃப்ளை பார்க்குக்கு இங்கே ஒரு வழி இருக்குங்க, அதையும் காட்டலான்னு நினச்சேன். ஆனால் அந்த வழி இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, அதனால் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த வழி சூப்பராக இருக்கும். பாருங்க, இதுதான் டேமோட இது. டேமில் விட்றாங்க ஃபஸ்ட் டைம் பாருங்க, கொள்ளிடம் டேம், புது டேமுக்கு. ஏன்னா கீழே நின்று இது பண்ணியிருக்கேன். அந்த ஃபோட்டோ வேணால் கிளிப்பிங் வேணால் போடுறேன் பாருங்கள், தம்மையில் இல்லாட்டினா இங்கே கீழே வேணால் போடுறேன். இது கட்டிகிட்டு இருக்கும்போது நான் வந்தேன். வரும் கீழே மீன் பிடிச்சிருக்காங்க. தண்ணி ஆனால் நிறையா போல், ஆனால் தண்ணி ஓரளவுக்கு போகுது. காவிரி ஆறோட இது பெருசாக கட்டியிருக்காங்க இந்த வாட்டி. இல்லை இதுனா பெருசாக இல்லை காவிரி ஆறு சின்னதான்னு தெரிலங்க, ஆனால் பெருசு மாட்டேன்னு தெரியுது, ரொம்ப பெருசாக இருக்குது. நான் முக்காசி இங்கே எல்லாமே இந்த ஊருக்காரங்க அந்த மாட்டு ஆளுங்கன்னா இருப்பாங்க.
ஏன்னா முக்கும்பூர் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து திருச்சிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு வந்துட்டு போர் அடிச்சிருக்கும். ஏன்னா முக்கும்பூர்னால் எப்போ பார்த்தா வருது, ஏதாவது சாட்டர்டே சண்டே லீவு இல்லை சம்மர் ஹாலிடேஸ் எங்கே இருந்தாலும் சரி முக்கும்பூர் கல்லணை. ஆனால் கல்லணோட அழகு என்றைக்குமே குறையாது. ஆனால் முக்கும்பூர் வந்துட்டு மெயின்டெனன்ஸ் பண்ணாதனால அதோட அழகே குறைஞ்சிச்சுங்க. இல்லாட்டினா கல்லணைக்கு முன்னாடி முக்கும்பூர்னாங்க, முக்கும்பூர் மட்டும் ஏன்னா இங்கே இருக்கிற எதுவுமே இல்லைங்க. முக்கும்பூர் இருக்கிற அழகுக்கு ஆனால் மெயின்டெனன்ஸ் பண்ணுங்கள் கவர்மெண்ட். சப்போஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தா முக்கும்பூரில் இருந்தால் சீக்கிரமாக மெயின்டெனன்ஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, அந்த சைடு போனால் அப்படியே அந்த சைடும் போகலாங்க. நம்பர் 1 டோல்கேட், டிவிஎஸ் நம்பர் 1 டோல்கேட்டு. லெஃப்ட் சைடில் போனால் அப்படியே கரூர், அது வழியாகவும் கரூர் கோயம்புத்தூர் எல்லாம் போகலாம். நம்ம வந்துட்டு இதோட டர்ன் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வண்டியில் பெட்ரோல் காரணத்தினால் திருப்பி யூட்டர்ன் பண்ணுறோம். வாங்க அது வரைக்கும் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. மெயின் ரோடு அவ்வளோதாங்க. அங்கேயும் மீன் பிடிப்பாங்க. அங்கே ஒரு அது வழியாகவும் தண்ணி போகுமா, அதெல்லாம் அங்கிட்டு மீன் பிடிப்பாங்க. பயங்கரம். இது எல்லா இடத்துலையும் கன்ஜெஷன் ஒர்க் நடந்துட்டுருக்குங்க. பாருங்க, இங்கே ஒரு டேம் சொன்னல, இது ஒரு சின்ன டேம். இந்த டேமும் ஒர்க் போயிட்டுருக்கு, மெயின்டெனன்ஸ் ஒர்க் பார்த்துட்ருக்காங்க. ஓ, இதுவும் உடச்சி அந்த சைட்லேருந்து புதுசாக கட்டுறாங்க. காவேரியும் கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த வீடியோ கிளிப்பிங்கில் நிறையா நான் பேசியிருக்க மாட்டேன், நிறைய ஊமையாக தான் இருந்திருப்பேன். ஏன்னா லொலன்னு பேச எனக்கு விருப்பம் இல்லாத காரணத்தினால் நான் பேசலை. சரிங்க, யூட்டர்ன் போடும். மேக் ஏ யூட்டர்ன் டு காவேரி பிரிட்ஜ். காவேரிக்கு போயிட்டு அங்கே இருக்கிற நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க, சின்ன வயசுலாம் அந்த வழியாக தாங்க போவேன். இப்போ காவேரி பாலத்துக்கு அப்படியே போவோமா? 3, 2, 1